வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்ரா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் ராணுவத்தினருடனும் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட இருப்பதாக பௌத்த சாசன அமைச்சு தற்போது தெரிவித்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் யாழ் மாவட்டத்தை பிரதித்துவம் செய்பவர்களிடம் இதுதான் நீங்கள் எங்களுக்கு வழங்குகின்ற நீதியா என்று கேள்வி கேளுங்கள் என்று மக்கள் போராட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த வேளையே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்காவின் படுகொலையுடன் தொடர்புடைய 3 சந்த நபர்களை விடுவிக்குமாறு கோரி சட்டமா அதிபரால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரை கடிதத்தை சட்டமா அதிபர் மீள பெற்றுக் கொள்ளவில்லை என்று சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையில் தனது $1 பில்லியன் அமெரிக்க காற்றாலை மின் திட்டத்திலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார முதலீட்டு தொடர்புகளை பலப்படுத்த ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இலங்கைக்கிடையில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது. ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கான தனது 3 நாள் விஜயத்தை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அன்ருகுமார் திசநாயக்கா இன்று காலை நாடு திரும்பியிருக்கிறார். மொத்தம் 2000 வைத்தியர்கள் ஏற்கனவே சுகாதார சேவைகளை விட்டு வெளியேறிவிட்டதோடு மேலும் 5000 பேர் நாட்டை விட்டு வெளியேற இருப்பதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி மாதத்துக்கான அஸ்வசுவ கொடுப்பனவு இன்றைய தினம் பயனாளர்கள் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட இருப்பதாக நலன்புரி நண்பர்கள் சபை தெரிவித்திருக்கிறது. யாழ்ப்பாண நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இளைஞர் ஒருவரை அடித்த சம்பவம் தொடர்பில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிடம் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் மீது கூரிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் கங்கராம ஹனுப்பிட்டிய குறுக்கு வீதியில் நேற்று இடம்பெற்றது. நாளை 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள காதலர் தினம் தொடர்பில் போலீசார் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அதன்படி தமது உத்தியோர்வ முகநூல் பக்கத்தில் போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காதலர் தினத்துக்கு முன்பு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் காதலர் தினத்தை கொண்டாட பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதற்கு முன்பு உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த விலைமதிப்பெற்ற வாழ்க்கையை பற்றி இருமுறை சிந்தியுங்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காதலர் தினத்தை கொண்டாட யாழ்ப்பாணம் செல்ல தனது காதலி விரும்பாததால் மனமுடைந்த கிண்ணச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்ட சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிண்ணச்சி தர்மபுரம் அம்பலாம்பொக்கனை பகுதியைச் சேர்ந்த வர்ணகுலராசா பிரதீபன் என்ற 29 வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்திருக்கிறார். அரசு அச்சக திணைக்களத்தில் இன்று காலை பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. எல்ல நானோயா ஓடிசி தொடர்ந்தில் ஒருவர் மோதுண்டு உயிரிழந்திருப்பதாக பதுளை போலீசார் தெரிவிக்கிறார்கள். வாதுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 10ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட சந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்த மண்டலகல கமித் பிரியந்த நேற்றிரவு கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கல்கிசை காவல்துறையிலிருந்து T-56 துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் தப்பிச் சென்ற காவல்துறை உத்தியோகத்தரின் காதலி என கூறப்படும் ஒரு பெண்ணும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். களுத்துறை பாலத்தின் கீழ் முகங்கழுவு சென்ற நபரை முதலை இழுத்து சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தனது 13 வயதான மகளை அடித்து துன்புறுத்திய குற்றச்சாட்டில் தாயொருவர் போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டார். பாணந்துறை கடலில் மூழ்கிய 11 சிறுவர்கள் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினரால் காப்பாற்றப்பட்டிருப்பதோடு ஒரு சிறுவன் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலய அனுசரணையுடன் வழங்கப்படும் 200க்கு அதிகமான புலமை பரிசுகளுக்கு பல்வேறு மட்டங்களையும் சேர்ந்த இலங்கை மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணம் வரை முன்னெடுக்கப்பட்டு வரும் விமான சேவைகளை மேலும் அதிகரிப்பதற்கு இந்திய விமான நிறுவனமான இண்டிகோ தீர்மானித்துள்ளது. இன்று நாடு முழுவதும் 1 மணி நேர மின்வெட்டு அமுல்படுத்தப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது.
மின் விநியோக துண்டிப்பு மேலும் தொடருமா இல்லையா என்பது குறித்து இன்று தீர்மானிக்கப்படும் என்று இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது. மறைந்த மூத்த ஊடகவியலாளர் பாரதியின் இறுதிக்கிரியைகள் இன்று இடம்பெற்று வருகின்ற நிலையில் அவரது புகழுடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், ஊடக நிறுவன ஆசிரியர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிகள், பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இலங்கையில் கடந்த 2 தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலை இன்று மீண்டும் உயர்வடைந்துள்ளது. அதன்படி கொழும்பு செட்டியார் தெருவின் தங்கத்தின் விலை நிலவரப்படி 22 கரட் தங்கம் 2,13,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கரட் தங்கத்தின் 1 கிராம் 26,625 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் கேரள கடலோர மற்றும் வனப்பகுதிகளை சுற்றியுள்ள சமூகங்களை பாதுகாக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினார்கள். வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் தொடர்பான கூட்டுக்குழு அறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டார்கள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஆக்கப்பூர்வ அணுசக்தி ஒத்துழைப்பின் கீழ் அதிநவீன அணு உலைகளை கூட்டாக உருவாக்க இந்தியாவும் பிரான்சும் திட்டமிட்டு வருகின்றன. கோடீஸ்வர தொழிலதிபர்கள் சிலருக்காக தேச பாதுகாப்பை மத்திய அரசு விட்டுக் கொடுப்பதாக காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இன்றைய தேதியில் மக்களவை தேர்தல் நடத்தப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 39 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 3% வாக்குகள் குறைந்ததாக கூறும் கருத்து கணிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு 3% அதிகரித்திருப்பதாக கூறுகிறது. மகளிர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்க்கை முறைகளை இந்தியா மாற்றியுள்ளது என்று அமெரிக்காவின் நியூயோர்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகளின் சமூக மேம்பாட்டு ஆணையத்தின் 63வது அமர்வில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தை நலத்துறை இணையமைச்சர் சாவித்ரி தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் மகன் அபிஜித் முகர்ஜி மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பல்வேறு வகை பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் அந்த வகை நெகிழி அதாவது பிளாஸ்டிக் மலர்களுக்கு மட்டும் தடை விதிக்காதது ஏன் என்று மத்திய அரசுக்கு மும்பை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. குஜராத்தில் சட்டவிரோதமாக ஊடுருவி தங்கியிருந்த 16 வங்கதேசத்தவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். பாடசாலைகளில் பாலியல் வன்கொடுமை புகார்கள் அதிகரிக்கும் நிலையில் பணியாளர் விதிகளில் திருத்தம் கொண்டுவர பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டு வருகிறது. சென்னை வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக பெறப்பட்ட புகாரை தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை தலைவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். டெல்லியில் இருந்த RSS அலுவலகம் இடிக்கப்பட்டு தற்போது 150 கோடி ரூபாவில் 13 தளங்கள் கொண்ட புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் அதிகாரத்துவ பயணமாக அமெரிக்கா சென்று சேர்ந்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிடம் வரி விதிப்பு அச்சுறுத்தல் மற்றும் இந்தியர்களை விலங்கிட்டு இந்தியாவுக்கு நாடு கடத்திய விவகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி எழுப்ப வேண்டும் என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். பிரான்சின் மார்சே நகரில் புதிய இந்திய துணை தூதரகத்தை பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த நாட்டு அதிபர் இமானுவேல் மக்ரோனும் நேற்று கூட்டாக திறந்து வைத்தார்கள். சென்னை மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் விமானம் மற்றும் மின்சார தொடர்ந்து சேவைகளில் இன்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வட இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜ் நகர மகா கும்பமேளாவில் அம்பானி குடும்பத்தினர் கலந்து கொண்டார்கள். சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து இன்று 63,840 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. ஆபணத்தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 7,980 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் பிப்ரவரி 13ஆம் தேதி இன்று உலக வானொலி தினம். 2012ஆம் ஆண்டு முதலில் இந்த நாள் அனுசரிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கவும் வானொலி ஆற்றி வரும் பங்கினை எடுத்து கூற இந்த நாள் அறிமுகமானது. பெல்ஜியம் தலைநகரில் நேற்று நடைபெற்ற உக்ரைன் ஆதரவு நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை உக்ரைன் இனி திரும்பப் பெற முடியாது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் கூறியிருக்கிறார். இதன் மூலம் கிரிமியா, டான்பாஸ் ஆகிய பகுதிகளை ரஷ்யா தன்னுடன் இணைத்துக் கொண்டதற்கு அவர் மறைமுக அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கருதப்படுகிறது. இதற்கிடையில் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்தது அல்ல என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் தெரிவித்திருக்கிறார்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜோர்டான் மன்னர் அப்துல்லாவை வெள்ளை மாளிகையில் சந்தித்திருக்கிறார். காசாவை அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர டிரம்ப் யோசனை கூறியிருந்தார். அதன் பிறகு அவரை சந்திக்கும் முதல் அரபு தலைவர் மன்னர் அப்துல்லா. இந்த விவகாரம் குறித்து சவுதி அரேபியாவுடன் பேச இருப்பதாக மன்னர் அப்துல்லா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அரபு நாடுகள் தங்கள் பரிந்துரைகளை முன்மொழியும் என்று ஜோர்டானிய மன்னர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜப்பான் அதன் அலுமினிய பொருட்களுக்கு 25% வரியிலிருந்து விலக்களிக்கும்படி அமெரிக்காவை கேட்டிருக்கிறது. மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் புதிய அரசை அமைக்க அந்த நாட்டின் தீவிர வலதுசாரி தலைவரின் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மியன்மாரில் உள்ள மோசடி நிலையத்திலிருந்து மீட்கப்பட்ட 260க்கு அதிகமானோர் தாய்லாந்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். தாய்லாந்துக்கும் மியன்மாருக்கும் இடையில் உள்ள எல்லைப் பகுதியில் சீன நாட்டவர்கள் இந்த மோசடி நிலையங்களை நடத்தி வருகிறார்கள். வட ஆப்பிரிக்க நாடான லிபியாவின் சிறையில் இருந்து 24 அகதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்கொரியா அதன் பாடசாலைகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த புதிய சட்டங்களை உருவாக்குகிறது. டெஜன் நகரில் 8 வயது மாணவனை ஆசிரியர் ஒருவர் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவத்தை அடுத்து தென்கொரியா இதனை தெரிவித்திருக்கிறது. பிரான்சின் கிரெனபிள் நகரில் உள்ள ஒரு மதுக்கூடத்தில் கையெறி குண்டு ஒன்று வெடித்ததில் 12 பேர் காயமுற்றார்கள். அவர்களில் 2 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரயனேர் விமான சேவை புறப்பட 2 நாள் தாமதமானது. அதற்கான காரணம் ஒரு பூனை விமானத்தில் இருந்து வெளியேற மறுத்ததே காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் சென்ற வெள்ளிக்கிழமை 4 மணி நேரத்துக்கு மேல் தாமதமாக புறப்பட்டது. பயணி ஒருவரின் இலவச இணைய தொடர்பு அதாவது விபி ஹாட்ஸ்பாட் பெயரில் வெடிகுண்டு என்ற சொல் இருந்ததால் விமானத்தை திருப்பிவிட வேண்டியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் கடந்த ஆண்டு சர்வதேச நிலையம் சென்று அந்த விண்கலம் பழுதானதால் அங்கேயே சிக்கியுள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீரர் சுனிதா வில்லியம்ஸும் அவருடன் சென்ற மற்றொரு நாசா வீரர் பட் வில்மோரும் புதிய திட்டத்தின் கீழ் மார்ச் மாதமே பூமி திரும்புவார்கள் என்று நாசா தற்போது அறிவித்துள்ளது. மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள வீட்டின் கழிவறையில் 6 வயது சிறுவனை மலைப்பாம்பு கடித்திருக்கிறது. இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் உள்ள சிறுவர் பூங்கா ஒன்றில் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகருக்கு அருகே ஏற்பட்ட காட்டுத்தீ சம்பவத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு கலிபோர்னியாவில் உள்ள பண்ணை ஒன்று முட்டைகளை நன்கொடையாக அனுப்புகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் முதலாவது ஆட்டத்தில் இலங்கை அணியானது 49 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை முழுமையாக வென்று அசத்தியுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலியை அதிக முறை வீழ்த்தியவராக ஆதில் ரஷீத் முன்னேறியிருக்கிறார். விராட் கோலி இத்துடன் 11வது முறையாக ஆதில் ரஷீத் ஓவரில் ஆட்டமிழந்திருக்கிறார். கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீராங்கனைகளான பெலரூசின் அரினா சபலென்கா, ஸ்பெயினின் பவுலா படோசா, இத்தாலியின் ஜாஸ்மின் பாலினி ஆகியோர் தொடக்க எல்லை சுற்றுகளிலே அதிர்ச்சி தோல்வியை சந்தித்துள்ளார்கள். சாம்பியன் லீக் போட்டியில் மான்செஸ்டர் சிட்டியை இறுதி நேரத்தில் ரியல் மாட்ரிட் வீழ்த்தி அசத்தியிருக்கிறது. 3-2 என்று வென்ற ரியல் மாட்ரிட் அணியில் வினிசியஸ் ஜூனியர் ஆட்ட நாயனாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் $310.38, இந்திய பெறுமதியில் $90.65, ஒரு $1 இலங்கை பெறுமதியில் $297.30, இந்திய பெறுமதியில் $86.86, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $326.40, இந்திய பெறுமதியில் $95.35, ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $371.40, இந்திய பெறுமதியில் $108.50, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $208.50, இந்திய பெறுமதியில் $60.92. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலியொலிருப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் காஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.